நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கருவேப்பிலை தொக்கு பண்ணலாம்ப்பா. அதுக்காக நிறைய கருவேப்பிலை எடுத்து அலசி வச்சுருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சாத்துக்குடி சைஸ் இருக்கும், சின்ன சாத்துக்குடி சைஸ். புளியை ஊற வச்சு அதுலேயே உப்பையும் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு முதல்ல தொக்குக்கு போட்டால் தெரிக்கும், லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஆனால் இந்த உப்பில் மண் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் முதல்லையே கரைச்சி அந்த மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன், நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு இருக்கும், உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெறும் வரட்டு அப்படியே வெறுமனே வானலில் எண்ணெய் இல்லாமல் கொத்தமல்லி, மிளகா, கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், இதெல்லாம் வறுத்து பெருங்காயம் கிள்ளி போட்ட பெருங்காயம் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்துக்கலாம்ப்பா. நம்ம எண்ணெய்லாம் வேண்டாம், இது வெறுமனே வறுத்தா போதும். இப்போ அதை வறுத்து கொட்டிட்டேன்பா. கடுகு நல்லா பொரிஞ்சுது. இது பாருங்கள், பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, செவந்துருச்சு. இந்த கொத்தமல்லிலாம், மிளகாயும் ஓரளவுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ இது தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். அதோடவே இந்த இலையும் போட்டு வதக்கணும். பூண்டு வந்து வெடிக்கும்பா. எப்போவுமே பூண்டு இது மாதிரி போட்டு வதக்கும்போது நசுக்கி போட்டு தான் வதக்கணும். இந்த மாதிரி முழுசாக போட்டு வதக்கக்கூடாது. நான் வந்து இந்த இலை போடுறதுனால அப்படியே போட்டுட்டேன். பாருங்கள், கருவேப்பிலையும் அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது வதங்கினது போதும், இது ஆறட்டும். இதை வந்து அந்த பவுடரை முதல்ல நுணுக்கி ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு இதை அதுக்கப்புறம் இந்த மிக்சிலே போட்டு அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு இந்த புளி தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம்பா, வேறு தண்ணி விடாதீங்க, அப்படி அரைச்சிக்கலாம். இதெல்லாம் இப்போ இந்த மிளகா தனியா நுணுக்கிக்கிட்டு இதை அரைச்சிக்கிட்டு திரும்பி எப்படி தாளிக்கலான்னு வரேன். தனியா, பெருங்காயம், வெந்தயம், கடுகு இதை வந்து நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், கருவேப்பிலையும் அந்த பூண்டையும் ரொம்ப நைஸாக அரைக்கலப்பா, கொஞ்சம் துவையல் மாதிரி கொஞ்சம் நரப்பு அரைச்சி இதை வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நல்லெண்ணெயில் இந்த கடுகு பொரிஞ்ச உடனே இந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா சுண்ட வச்சிட போகிறேன்பா. அதுக்கப்புறமா அந்த தொக்கை போடலாம். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து உப்பும் தண்ணியுமா எல்லாம் சேர்ந்து கொதிச்சுதுன்னா ஃபுல்லாக தெரித்து விட்டுரும். அந்த புளி வந்து நம்ம கொட்டையோடு வாங்கி நம்மளே அரிஞ்சு க்ளீன் பண்ணால் அந்த ஓடு, அந்த நார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ கடையில் வாங்குகிற எந்த புளியும் நல்லாவே இல்லைப்பா. அது மாதிரி புளி போட்டு அரைக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், நல்ல வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அதனால் என்ன ஆகிப்போச்சு, இப்போ தண்ணி ஜாஸ்தி ஆகிப்போச்சு. இந்த தண்ணி சுண்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், வேறு வழி இல்லை, இப்படி தான் பண்ணி ஆகணும். புளி நல்ல புளி கிடைக்க மாட்டேங்குதே. கடுகு பொரியுது பாருங்கள். இந்த தண்ணியை ஓரமாக ஊற்றலாம், நடுவில் ஊற்றக்கூடாது, தெரிச்சிடும். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது கொதிக்கும் பொழுது மஞ்சத்தூள் போட்டுடுறேன். ஏன்னா மிளகா தண்ணியெல்லாம் வறுத்துட்டோம், அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டால் போதும். இந்த மஞ்சப்பொடி வந்து நம்ம ராவா போடுறதுனால இது கொதித்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் எல்லாம் ஒன்றா சேர்த்து கொதிக்கட்டும். இந்த கருவேப்பிலை கசப்பு புளிப்பு எல்லாம் சேரும்பொழுது ஒரு துளி வெல்லம் போடணும்ப்பா. அந்த வெல்லத்தையும் இந்த தண்ணியிலே போட்டு கொதிக்க வச்சேன், கரைஞ்சிட்டோம். இது கல் மண் இல்லாத வெல்லம், அதனால நான் அப்படியே போட்டேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்களா, புளி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை அரைச்சதை அதில் சேர்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கப்புறமும் தெரிச்சுதுன்னா ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா செவுரெல்லாமும் நாஸ்தி ஆகிடும், கை மேலெல்லாம் படும். சிம்மில் போட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க.
எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் இந்த போட்டு கலந்து விட்டுட்டேன். இது பாருங்கள் சூப்பராக கொதிக்குது. ஃபுல் ஸ்பீட்லேயே தான் இருக்குது தீ. ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த பச்சை அது நம்ம வதக்கிட்டோம் இல்லைங்களா, அதில் பாதி வெந்துடும் பூண்டு அந்த கருவேப்பிலெல்லாம். இது ஃபுல் தீயில் இருக்கிறதுனால அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் வெந்துருச்சு எல்லாம். அப்படியே எண்ணெய் பிரியுது ஓரமெல்லாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான் இந்த வேலை முடிஞ்சிடும். பச்சை அரைச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் வதக்கிட்டு அரைக்க சொல்கிறது. சீக்கிரம் வேலை ஆகிடும். பார்த்தீங்களா எண்ணெய் அல்வா மாதிரி தனியாக வருது பாருங்க. ரெடி ஆகிடுச்சுப்பா. சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகாத்தூளை கூட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஏன்னா இது ஏற்கனவே வறுத்தது. இதில் போட்டு வேகணுன்ற அவசியம் கிடையாது. இது போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னாலே அதில் இருக்க அந்த சூட்லேயே இது எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டே போடுறேன் நான். கலரி விட்டுருவேன். இது போட்ட உடனே தான் தொக்குக்கு வாசனையே சூப்பராக வருது. ஆறட்டும் பார்க்கலாங்க. இதை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது எப்போவுமே ஊறுகாயெல்லாம் வந்து தாளித்து ஒரு ஜாடிலேயோ கண்ணாடி பாட்டிலையோ போட்டிங்கன்னா மறுநாள் தான் அதில் மேலே அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் மிதந்து வரும். இப்போ நான் வச்சதுக்கப்புறமே பாருங்கள் அப்படியே ஓரம்லாம் அந்த கசியுது பாருங்கள் எண்ணெய். அப்படியே மேலே மிதந்து வந்துடும். அந்த சூப்பராக இருக்கும்பா இந்த தொக்கு. நம்ம சாதத்துக்கு சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸுக்கு பிசைஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ட்ராவல் எங்கேயாவது போட்டு தந்தால் 2 நாள் அந்த மாதிரி ட்ரெயின்லலாம் போட்டு தந்தால் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வீட்டில் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தொக்கு. செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லி ஊற்றி சாம்பார் வச்சேன். அதோடு இந்த தொக்கையும் வச்சு சாப்பிட போகிறேன். இதுதான் இன்றைய டிஃபனு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.